ஹலோ எவ்ரிவன், கத்திரிக்காயில் மசாலா குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியா, சீரகம், எள்ளு அரை ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகு காரத்துக்கு ஏற்ப 5லேருந்து 6 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாங்க. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவிக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குக்காக இருக்குல்ல. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கிலோக்கே கம்மியாக கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லிட் போட்டுக்கலாங்க. லிட் போட்டால் கத்திரிக்காயிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். நம்ம அரைச்சிருக்கோம்ல பேஸ்ட், அதோட கொஞ்சமாக ஜார் தண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு புளி தண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். 5 நிமிஷத்தில் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம்.